எக்ஸாம் ஓகே தான் இருந்தது. டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. நிறைய கிளினிக்கல் பேஸ்டு, நிறைய இமேஜ் பேஸ்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு மார்க் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீட்டுக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும். 1 இயராக பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 1.5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். கோச்சிங் சென்டர் பண்ணுறீங்க? ஆமாம், கோச்சிங் சென்டர் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எந்த மாதிரி இங்கே போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா? இல்லை, எக்ஸாம் சென்டர் வந்து அவுட்டரில், சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்கிறதால கொஞ்சம் ரீச் பண்ண நல்லா டைம் ஆயிடுச்சு. ஒரு ரீச் பண்ணி 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிட்டிலேருந்து வரதுக்கு 1 hour ஆகுது. இப்போ அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரீச் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு போட்டுருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப டஃப்பாக அவன் 2 days பிஃபோரே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி போனதால இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ரிப்பரேஷனில் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே இந்த எக்ஸாம் வந்து டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் என்னன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுதான். அரவிந்த், திருவண்ணாமலை. மாடரேட்டா நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஒரு 3.5 months வந்து ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சிஆர்ஐ 1 year முடிப்போம், முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நீட்ல நீங்க ஈஸியா பண்றதுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஐடியா? லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அகாடமிக்ஸா கேக்குறீங்களா? அகாடமிக்ஸா கேட்டீங்கன்னா வந்து இப்போ நாங்க வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுதுவோம். அதுல வந்து நீட்டோட லைக் ரிலேட்டடாவே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா, இல்ல யூனிவர்சிட்டி எக்ஸாமே வந்து ஒரு எம்சிக்கு பேஸ்ட் ஆக்குனா எங்களுக்கு ஒரு 5 years ட்ரைனிங் இருக்கும். ஸோ தட் யாருமே டிராப் எடுக்க மாட்டாங்க, யாரும் வந்து உட்காந்து படிக்க மாட்டாங்க. அந்த தேவைகள் இருக்காது, அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஏற்கனவே அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போட்டுட்டதா ஒரு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நீங்க அப்ரோச் பண்ண எக்ஸாம் சென்டர் கிடைச்சதா? அதை எப்படி பாக்குறீங்க? வேற ஸ்டேட்ல எக்ஸாம் சென்டர் போட்டா எப்படி இருக்கும்? இல்ல, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் டேட் ஆக்சுவலி சொல்லும் போது வந்து எனக்கு ஆக்சுவலி சென்னை கிடைக்கல. நான் சென்னையிலே பிறந்து வந்தவன். ஆனா வந்து எனக்கு சொந்த ஊர் திருச்சியில தான் கிடைச்சது. ஸோ செகண்ட் டைம் மட்டும்தான் வந்து சென்னை கிடைச்சது. என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நீங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்லயே ஒரு 10 சென்டர், 5 சென்டர், 6 சென்டர் இருக்கு. மேபி அதை இன்க்ரீஸ் பண்ணா அவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊர்லயே போய் 10 கிலோமீட்டர்லயே போய் எழுதிட்டு வரலாம். இப்போ சார் அந்த எக்ஸாம் டேட் போஸ்ட் மட்டும் பண்ணாங்க. இது உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்மளாம் சின்ன வயசுல மட்டும் தான் வந்து நாளைக்கு கடவுளே எக்ஸாம் இருக்க கூடாதுங்கோ. இதுதான் முதல் வாட்டி நிஜமாலே அது நடந்திருக்கு. சரிங்களா? ஆனா வந்து கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஒரு 1.5 months கேப் இருந்துச்சு வேற. ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா தான் இருந்துச்சு. பிளஸ் டைம் ஆக இன்னும் ரொம்ப யோசிக்க தோணும். அர்ஜுன். எங்க இருந்து? சென்னை. கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு கொஸ்டின்ஸ் தான். இப்போ அந்த எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணி நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. மாற்றி இது பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மோஸ்ட்டாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் ஓகே, செலக்ட் பண்ண இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் போட்டிருந்தேன், அதே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த எக்ஸாம் நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ தான் நான் இது சிஆர்ஐ முடித்தேன். டக்குன்னு அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனேன் நான். ஓகே, நல்லா பண்ணியிருக்கேன். கிடைக்கிறான்னு பார்ப்போம். 1 year ட்ரை பண்ணி அடுத்த மாறும். இந்த எக்ஸாம் எக்ஸாமோட ப்ரோஸ், அதாவது அடுத்த லெவலில் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான விஷயங்கள் ஆட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்? எக்ஸாம் சென்டராக இருக்கட்டும், இல்லை உள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ல இருக்கட்டும். இல்லை, இந்த சென்டரில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் கொஞ்சம் சிட்டி கிட்ட கொஞ்சம் வச்சிருந்தா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அது ஒன்று. அதெல்லாம் கொஞ்சம் தூரமாகவும் இருந்தது. மற்றபடி வந்து பார்த்தா சென்டர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த முன்னாடி நாங்கள் அந்த ஜூன் எக்ஸாம் வரப்போலாம் வந்து பார்த்தா சென்டர்ஸ் மாற்றி போட்டிருந்தாங்க, தூரமாக போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அபிஷேக்.